ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு கூட நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. குறிப்பாட்டு பாகிஸ்தான் மார்க்கெட் வந்து 7% மேலே விழுந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் நிஃப்டி 24,337 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 76 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 136 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 80,610 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 54,604 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஒரு 5% நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஃப்ளாட் ட்ரெண்ட் மாறி மாறி ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் கனரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாமே 1% பாசிட்டிவில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. இது போக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே 2 to 2.5% நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 700 ரூபா வரைக்கும் போச்சு. இன்னைக்கு 684 ரூபாவில் ட்ரேட் ஆகுது டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் யூகேயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இது லேண்ட் ரோவர் அந்த எஸ்யூவி செக்மெண்ட் வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு முன்னாடி 100% டேரிஃபாக இருந்தது. இப்போ அதை 10% குறைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்தியாவில் அது சீப்பராக கிடைக்கும். லேண்ட் ரோவர் எஸ்யூவி 50% வரைக்கும் ப்ரைஸ் குறைஞ்சி கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலி மேட் ஆட்டோ காம்பனன்ட்ஸும் யூகே வந்து அங்கே டேரிஃபை குறைக்கிறாங்க. ஸோ லேண்ட் ரோவர் எஸ்யூவி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அப்டேட் அன்னைக்கு சொல்கிறாரு. அதாவது பெரிய கண்ட்ரி கூட நாங்கள் ஒரு ட்ரேட் டீல் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூ கான்ஃபரன்ஸ் வந்து தேர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண இருக்கிறாங்க. பெரிய கண்ட்ரிஸ் கூட போட போகிறாங்க. மேபி அது யுனைடெட் கிங்டமாக இருக்கலாம். ஏன்னா யூஎஸும் யூகேயும் ட்ரேட் டீல் போட இருக்கிற சான்சஸ் இருக்குது. இது வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது 700 ரூபா வரைக்கும் போயிருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்து தான் ஜாக்வார் லேண்ட் ரோவோட 1/5 ஆஃப் த ரெவன்யூ யூஎஸ் மார்க்கெட்டில் தான் வருது. அதாவது ஜேஎல்ஆரோட ரெவன்யூ வந்து 1/5 ஆஃப் இட்ஸ் ரெவன்யூ வந்து யூஎஸ் மார்க்கெட்லேருந்து தான் வருது. ஸோ அந்த பேஸில் இன்றைக்கி டாடா மோட்டர்ஸ் 2 நாள் நேற்று 4% மேலே அப்பு, இன்றைக்கி 3% மேலே ட்ரேட் ஆகுது. 700 ரூபா டச் பண்ணி இன்றைக்கி இப்போ 684 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுறாங்க. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் $152, அதாவது லாஸ்ட் மார்க்கெட்டில் 8% வரைக்கும் விழுந்துருந்துச்சு. $149 போனது கடைசியில் $152 க்ளோஸ் ஆகிருக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜின், அதாவது கூகுள் கூட போடுற அந்த சர்ச் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுனால அந்த சர்ச் டீல் மூலமாட்டு $1 பில்லியன் வந்து $160 பில்லியன் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறது மூலமாட்டு $160 பில்லியன் வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்டை சொன்னதுனால லாஸ்ட் மார்க்கெட்டில் 8% வரைக்கும் இந்த கூகுள் ஷேர் விழுந்திருக்குது. பட் இதெல்லாம் கூகுளுக்கு ஒரு ஷார்ட் டைம் நெகட்டிவ் அப்டேட் மாதிரி இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஐசி செக்யூரிட்டிஸ் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. 2,500 டார்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஐசிஐ செக்யூரிட்டிஸ் இந்த டார்கெட் ப்ரைஸை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,003 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த பேங்கோட நெட் ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 31,002 கோடியாக இருக்குது. 7.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 12.14% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 8,284 கோடியாக இருக்குது. பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த குவார்ட்டரில் 1.44% டிக்ளைன் ஆயிருக்கு. 9,442 கோடியாக இருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 9,580 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 25 பேஸ் பாயிண்ட் ட்ராப் ஆயிருக்கு. 3.05%லேருந்து 2.80% குறைஞ்சிருக்கு. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ 253 பேசிஸ் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 50.08%ல் இருந்தது. இப்போ 47.55% குறைஞ்சிருக்கு. டோட்டல் ப்ரொவிஷன் 3,280 கோடியாக இருக்குது. 9.64% விழுந்திருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 92.70% இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 2.94% குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.23% இருந்தது. இப்போ 2.94% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஏ 1.27% இருந்தது. இப்போ 0.70% குறைஞ்சிருக்கு. குளோபல் அட்வான்சஸ் 11.74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 11.01% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்குது. 4 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 96.52 காசில் ட்ரேட் ஆகுது. பட் இன்றைக்கி 98 ரூபா வரைக்கும் போச்சு இந்த கனரா பேங்க். இப்போ 3% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இது கனரா பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலன் மஸ்கோட ஸ்டார்லிங் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த சேட்டலைட் இன்டர்நேஷனல் சர்வீஸ் வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் டிஓடி லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இது இருந்துச்சுன்னா இதுக்கு லைசன்ஸ் இஷ்யூ கொடுக்குறது நேஷனல் செக்யூரிட்டிக்கு இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கவர்மெண்ட் வந்து இவங்க ஏர்டெல் ஜியோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்ச உடனே இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த ஸ்டார்லிங் வந்து ஏர்டெல் ஜியோ கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங்கில் எந்த வித சேஞ்சஸ்மே கொண்டு வரல. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சுட்டாங்க. 4.25% to 4.50% அந்த ரேஞ்ச்லேயே வச்சுட்டாங்க. பெருசாக எந்த சேஞ்சஸ்மே கொண்டு வரல. ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையராக இருக்குது, இன்ஃப்ளேஷனும் ஹையராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ண முடியாது. பட் இந்த டேரிஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அன்சர்டனிட்டியை உருவாக்கும், அதே மாதிரி ட்ரேட் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இந்த டேரிஃப் ஸ்ட்ராட்டஜியை. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் 3.8% எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25 இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 26 2.7% இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி 3.5 to 2. இது முன்னாடி எஸ்டிமேட் பண்ணது 3.5%. இப்போ அதை வந்து 2.3% சொல்கிறாங்க. இது வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்க்கு அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்களோட அந்த இன்ஃப்ளேஷன் கணக்கை வந்து சொல்கிறாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுத்த அப்டேட்டு 1000 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான கூப்பன் ரேட் வந்து 7.19% சொல்லியிருக்கிறாங்க. இல்லை 1000 கோடிங்கிறது ஃபஸ்ட்டு பேஸ் சைஸ் மூலமாட்ட ஒரு 500 கோடியும் க்ரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்ட ஒரு 500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். கூப்பன் ரேட் 7.19%. அடுத்தது இது வந்து 2 years and 10 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் வந்து மெச்சூர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து AAA ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரைசில் வந்து இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இந்த பாண்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு AAA ரேட்டிங் வந்து கிரைசில் அப்டேட் கொடுக்குறாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் 45% காலி 692 கோடி, ரெவன்யூ 4.3% காலி 8358 கோடி, எபிட்டா 15% காலி 1436 கோடி, மார்ஜின் 17.2% குறைஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களோட ரிசல்ட்ஸில் டிவிடெண்ட் இருக்குது ₹20.55. இதுக்கு முன்னாடி அதாவது ஃபினான்ஷியல் 25 மட்டுமே ₹24.80 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஜூன் 2025 அதாவது 30 ஜூன் அந்த டைமுக்குள்ளே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது. இதோட ஸ்டாக் ப்ரைஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் விழுந்திருக்கு, 1% விழுந்திருக்கு. 2311 ட்ரேட் ஆகுது. பி ரேஷியோ 52 இருக்குது. மார்க்கெட்டில் ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஒரு பக்கம் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸு, இன்னொரு பக்கம் ஆதித்யா பிர்லாவோட பிர்லா ஓப்பஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸு, இப்படி காம்படிஷன் அதிகமாக இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 4% 3% மேலே போச்சு. அது இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே விழுந்ததோடனே அந்த நியூஸ் வச்சு மேலே போச்சு. பட் இப்போதைக்கு இதெல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவது HDFC பேங்க், மூணாவது TCS. இது TCS HDFC பேங்க் மாறி இருக்கும். இப்போ ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா TCSஐ பீட் பண்ணி நெட் ப்ராஃபிட் அடிப்படையில் TCSஐ விட அதிக அளவில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஓவர் த பாஸ்ட் 5 years. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ICICI பேங்க் 51,029 கோடி பண்ணியிருக்காங்க. 40% ஆனுவலைஸ் க்ரோத் இருக்குது. TCS 48,553 கோடி தான் பண்ணியிருக்காங்க. 8.5% தான் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் க்ரோத் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்லோ க்ரோத் தான் மெயின்டைன் பண்ணியிருக்குது TCS. இப்போ மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் பார்த்தா கூட ரிலையன்ஸு, அடுத்தது TCSஐ தவிர்த்து இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க எல்லாமே ஸ்டில் மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில் தான் அதே ரேங்கில் தான் இருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல் கூட அதே ரேங்கில் தான் இருக்குது. ICICI பேங்கும் 5th பொசிஷனில் இருக்கிறாங்க மார்க்கெட் கேபிடேஷன் அடிப்படையில். பட் ICICI பேங்க் வந்து இப்போ TCSஐ பீட் பண்ணி அதிக அளவில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி TCS தான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் செகண்ட் ரேங்கில் இருந்தாங்க. ரிலையன்ஸுக்கு அடுத்தது இவங்க தான் செகண்ட் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பேங்காக இருக்கிற HDFC பேங்க் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் வந்து TCSஐ விட அதிக அளவில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பேரிங் HDFC பேங்கோட நெட் ப்ராஃபிட் அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ TCSஐ பீட் பண்ணி ICICI பேங்க் அதிக அளவில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நொமுரா வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. 1690 வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. முன்னாடி 1575 சொன்னது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறாங்க. 2.6 times மேலே வந்து இது புக் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போதைக்கு ICICI பேங்க் பக்கம் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா UPL நல்ல நேரம், இந்த பங்கை நான் கரெக்டான நேரம் பார்த்து தான் விற்றுருக்கிறேன். 688 2 நாளுக்கு முன்னாடி நான் விற்றேன். அதை வர நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். UPL இன்றைக்கி 4% விழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 655 வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைனா ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டாங்க. இந்த சைப்பர் மெர்த்ரின்
அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு விழுந்திருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 48 அதாவது 5 இயர்ஸ் இந்த 5 இயர்ஸில் இப்போ வந்து 48.4% இருக்குது ஆன்டி டம்பிங் டியூட்டி. அது வந்து 166% வரைக்கும் ஒரு லாங் டேர்மில் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு மெஹாமணி ஆர்கானிக்ஸ் லிமிடெட், பாரத் ரசாயம் லிமிடெட், ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நல்ல நேரம் தான் நம்ம யூபிஎல்லில் நான் வந்து எக்ஸிட் பண்ணது ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன். அது வந்து எப்போ மேலே போகும்னு பார்த்துருந்தேன், கரெக்டாக வந்து கிளிக் பண்ணேன். இப்போ வந்து சைனா அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ இது வந்து யூபிஎல் இன்னைக்கு மார்க்கெட்டில் 3%, 4% மேலே இப்போ நெகட்டிவில் இருக்குது. 656 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. சைனா ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டதுனால அந்த ஸ்டாக் இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. சன் ஃபார்மசிட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஜெயஸ்ரீ சத்தா கோபனை வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து விரைவில் பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சன் ஃபார்மசிட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கேஃபின் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்து, ஏன்னா இதில் ஒரு பிளாக் டீல் குறிப்பாட்டு ஜென்ரல் அட்லாண்டிக் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் அட்லாண்டிக் வந்து 6% அதை ஸ்டேக்காக பிளாக் டீலில் டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் 5 to 8% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் தான் டைல்யூட் பண்ணுறாங்க. இதனால இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸில் இருக்கும். இது கேஃபின் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹேவல்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. உத்தரப்பிரதேசில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து போடுறதுக்கு இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்குது. 50 ஏக்கர் லேண்டில் வந்து போட இருக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட். ஏன்னா ஃபியூச்சரில் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி கன்சியூமர் குட்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் இதுக்கு தேவையான எக்ஸ்பென்ஷன் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போவே பண்ணுறாங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு. பட் ஹேவல்ஸ் இந்தியா, பாலிகேப் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ரொம்பவே ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. டொமஸ்டிக் ரேட்டிங் ஏஜென்சியான அந்த கிரைசில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட அந்த லாங் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெப்ட் குறிப்பாக லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீ பார்க்கும்போது Tier 2 பாண்ட்ஸில் ஒரு 4000 கோடி கிடக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஒரு 1500 கோடி இருக்குது. இது லாங் டேர்மில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இண்டஸ்இண்ட் பேங்க்கு கிரைசில் அப்டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா 2 மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸும் கீ பர்சனல்ஸு இவர் சிஓவும் சரி டெப்டி சிஓவும் மாறுறாங்க. அடுத்தது இன்டர்னல் ஆடிட் எல்லாமே நடக்குது. மைக்ரோ ஃபினான்ஸ்லேயும் சரி அதே மாதிரி பேங்க் செக்மெண்ட்லேயும் சரி. ஸோ ஓவரால் இது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிரைசில். பட் இதெல்லாமே என்ன கேட்டால் ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இதெல்லாம் இம்பாக்ட் ஆகும். பெருசாக லாங் டேர்ம்லலாம் இம்பாக்ட் ஆக சான்சஸ் கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவன் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. இவங்க கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க. சுவன் ஃபார்மசிட்டிகல்ஸ்லேருந்து இப்போ கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெடாட்டு மாற்றுறாங்க. சுவன் ஃபார்மசிட்டிகல்ஸாக இருந்ததை கோஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெடாட்டு மாற்றுறாங்க. இது சுவன் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதோட ஜியோ வந்து இந்த மார்ச்சில் மட்டும் 21.74 lakh யூசர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெப்ரவரியில் அவங்க வந்து 17.65 lakh யூசர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல் 5.41 lakh யூசர்ஸ் வந்து மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து 12.50 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபெப்ரவரியில் 15.93 lakh யூசர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வோடோஃபோன் வந்து 5.41 lakh யூசர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்ச்சில். அதே இது ஃபெப்ரவரியில் 20,720 அவ்வளவுக்கு வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. 20,720 யூசர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காங்க வோடோஃபோன் ஐடியா. பட் ரிலையன்ஸும் பாரதி ஏர்டெலும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் பிளேயராக தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.